அனைவருக்கும் வணக்கம். டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதில் பேப்பர் 1க்கான 65 டேஸ் கிளாஸ் ஷெடியூல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 31 நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்கள்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான இலவச அறிமுக வகுப்பு நடக்க போகுது. சுரேஷ் பாடசாலையிலையும் இந்த வகுப்புகள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறாங்க. அதை தொடர்ந்து 1ஆம் தேதியிலேருந்து இதற்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கான கிளாஸ் ஷெடியூல் தான் இது. ஒட்டுமொத்தமாக 65 நாள் ரெகுலர் கிளாஸஸ் வந்து போக போகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 22 உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. அதாவது ரொட்டீன் டெஸ்ட் 22 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹோம் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. ஸோ இதுதான் நமக்கான கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். குழந்தைகள் வளர்ச்சி அழகு 1 சொல்லிட்டு தொடக்க கல்வியில் ஆரம்பத்திலிருந்து குழந்தைகளோட பண்புகள் சொல்லி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. வகுப்பு வரையாக இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் 6ஆம் வகுப்பில் பேப்பர் 1 பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லா விஷயங்களுமே படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அறிவியல், சமூக அறிவியல் எல்லா பாடங்களும் கவர் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ நல்லா நம்ம வகுப்பு வரையாக உங்களுக்கு நடத்த போகிறாங்க. முதல் 6ஆம் வகுப்பில் பருவம் 1ல் இயல் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் வந்து இருக்கும் அந்த தேதியில். அதே தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை பொறுத்த மட்டும் டேர்ம் 1ல் ஒரு யூனிட் நடத்த போகிறாங்க. கணிதத்தை பொறுத்த மட்டும் பருவம் 1ல் இயல் 1, 2 எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு இயல் தானே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலை பொறுத்த மட்டும் பருவம் 1 இயற்பியலில் அழகு 1, 2 நம்ம வந்து பார்க்க போகிறோம். சமூக அறிவியலை பொறுத்த மட்டும் பருவம் 1 வரலாறுல அழகு 1, 2, 3, 4 யூனிட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ரொம்ப ஷாக் ஆக வேண்டாம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து 2ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி. ஸோ 6ஆம் வகுப்பு தமிழை பொறுத்த மட்டும் பருவம் 1ல் அடுத்த 7, இங்கிலீஷை பொறுத்த மட்டும் அடுத்த யூனிட்டு, மேக்ஸை பொறுத்த மட்டும் அடுத்த 2 7. ஸோ இங்கே இயற்பியலில் அடுத்த 2 இருக்க போது, வரலாறு பொறுத்த மட்டும் அழகு 1, 2, 3 பருவம் 2ல். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 6ஆம் வகுப்பு அடுத்த பருவம் 1ல் அடுத்த இது இங்கிலீஷை பொறுத்த மட்டும் அடுத்த 3ஆம் யூனிட்டு, மேக்ஸில் இயல் 5, 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்பியலில் அழகு 1, 2 பருவம் 3ல். ஸோ இங்கே பருவம் 3ல் வரலாறில் 4 யூனிட் வந்து உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம 6ஆம் வகுப்பில் நம்ம வந்து டெஸ்ட் நடத்த போகிறாங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 1. ஸோ பருவம் 1 உளவியலில் 30 கொஸ்டின், தமிழில் 30 கொஸ்டின், ஆங்கிலம் 30 கொஸ்டின், கணிதம் 30 கொஸ்டின், சுற்றுச்சூழல் கல்வி 30 கொஸ்டின். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் பேட்டர்ன். ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு முடிச்சனால அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இங்கே அந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே தேர்வு 1ல் இயற்பியலில் 6ஆம் வகுப்பு இருக்கும். ஸோ இங்கே தேர்வு 1ல் வரலாறு 6ஆம் வகுப்பு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படியே நமக்கு போகுது 6ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும். பருவம் 1, பருவம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயலாக நடத்த போகிறாங்க. அது தொடர்ந்து உங்களுக்கு தேர்வுகள் வந்து இருக்கும். 7ஆம் வகுப்பு, அடுத்து 8ஆம் வகுப்பு, அடுத்து 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒவ்வொரு டேர்மு அதில் இயல் தனித்தனியாக பிரித்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி தேர்வுகள் இருக்கும். அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட் ஒரு 6 கொடுத்துருப்பாங்க. 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முழு தேர்வு, 6ஆம் வகுப்பு தனியாக முழு தேர்வு, அடுத்து 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 சொல்லிட்டு தனித்தனியான முழு தேர்வு உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கான ஷெடியூல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இது பிரகாரம் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு, மெட்டீரியலு, டெஸ்ட்டு எல்லாமே போகுது. இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் டெட்டோடைய அந்த எலிஜிபிள் மார்க்கை கிராஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடலாம். தேங்க்யூ.